Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பார்க்க போகிறோம், சிக்கன் ரோல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு சூடான தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நான் ஆக்டிவ் பண்ண போகிறதில்ல, ஆக்டிவ் பண்ணாமையே அப்படி சேர்த்துக்க போகிறேன். ஆக்டிவ் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். பட் இது வந்து நீங்கள் நைட்டு பிசைஞ்சு காலையில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மைதா மாவு வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஈஸ்ட் இல்லாமல் கூட தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா சேம் அதே இதில் தான் வரும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டும். நல்லா அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை ஒரு 1 hour ஊற விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட் நல்லா உள்ளே போய் நல்லா ஸ்பான்ச்சியான உங்களுக்கு ரோல் கிடைக்கும். இப்போ இது நல்லா மூடி போட்டு 1 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வெஜ்ஜு செய்கிறதுக்காக ஸ்டஃபன் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கார்ன், கேப்சிகம், அப்புறம் சிக்கன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ரெடி பண்ணி குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து குக் ஆகணும். நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிக்கனை. இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணனால சீக்கிரமாக குக் ஆகிடும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் இல்லாமல் வெறும் வெஜ்ஜு மட்டும் சேர்த்தே நீங்கள் செய்யலாம். பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். அப்புறம் ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆன பிறகு இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த கார்ன் எல்லாமே பபுள் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரோல் வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தடவிக்கோங்க. ஏன்னா இது ஒட்டும், அதனால் கொஞ்சம் மாவு தடவிட்டு இது நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது வந்து நல்லா லைட் ரொம்ப உப்பி வராது, ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணலை. ஸோ அதனால் அது பண்ணாமையே உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக அந்த கொஞ்சம் உப்பி வந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் சைஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது சென்டரில் நம்ம ஸ்டஃபனை வச்சுக்கலாம். வச்சு இதை ரோல் பண்ணிக்கோங்க. இது 2 ஷேப்பில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நார்மல் ரோல், அப்புறம் அந்த டபுள் ரோலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் வச்சுட்டு இது ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, மடக்கிக்கோங்க. மேலேயும் கீழேயும் லைட்டாக மடக்கிக்கிட்டிங்கன்னா அது விரியாது உங்களுக்கு. இது நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டலைன்னா உங்களுக்கு தண்ணி கூட லைட்டாக சேர்த்து ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சிரும். அதனால் இதை நல்லா ஒட்டி விட்டால் தான் உங்களுக்கு அது பிரியாமல் வரும். இது மாதிரி கையில் வச்சு இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ரோல் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது அழகாக உங்களுக்கு ரோல் மாதிரி வந்துடும். இப்போது இது ஒரு ஷேப்பில் செஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப்பு சேம் இதே தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி ரெக்டாங்கிளில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம்.
இப்போது இந்த மாதிரி பரத்திக்கோங்க. பரத்திட்டு இந்த 2 சைடு இப்படி 2க்கும் நடுவில் ஒரு சென்டராக ஒரு கத்தியை வச்சு கோடு போட்டுட்டு, இப்போ 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சைட்லேயும் நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைடு வச்சுட்டு 2 சைடும் க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறோம். பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஜடை இது மாதிரி இப்படி ரோல் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப நைஸாகவும் பரத்த வேண்டாம், கொஞ்சம் நார்மல் சைஸில் பரத்திக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி என்ன ஷேப் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணி இந்த ரோல் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மைதா மாவில் நம்ம செஞ்சுருப்போம், பட் அதில் கிறிஸ்பினஸ் வரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து இது மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும், கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எண்டில் நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டு இந்த ஷேப்பில் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது 2த்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஆயிலில் போட்டோன்னே லைட்டாக உங்களுக்கு உப்பி வரும், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கருகுன மாதிரி தெரியும், பட் ஆனால் உள்ளே குக் ஆகாது. ஏன்னா மாவு வந்து அந்த டபுள் இதுக்கு வந்து இன்னும் நீங்கள் பொறுமையாக தான் குக் பண்ணணும். இந்த ஒரு இது கூட சீக்கிரமாக குக் ஆகிடும். சிங்கிள் ரோல், டபுள் ரோலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மாதிரி 2யும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2யும் போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரோல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஈஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்து கூட செய்யுங்க, இதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு வரும். இதுக்காக நீங்கள் ஈஸ்ட் இல்லை, சவர்மா எதுக்குமே ஈஸ்ட் இல்லாமையும் நம்ம செய்யலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சவர்மா ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு. இதை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் உள்ளே விட்டு வந்து பெரட்டி விட்டு குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.